Hello viewers, welcome to our channel Focus Tamil Medium Students. Basic courseல day 28ல prepositions பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி அதுக்கு தேவையான எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரிப்போசிஷன் வீடியோவை பார்க்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த குவிஸை அட்டன் பண்ணுங்கள், அப்போ தான் ஈஸியாக புரியும். The doctor will come dash 10 a.m. on, in, at. The answer is at 10 a.m. டைமை பற்றி பேசும்போது அட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணோம். டைம்னா வெறும் நம்பர் மட்டும் கிடையாது. அட் நூன், அட் மிட் நைட், அதாவது ஏதாவது ஒரு டைமை குறிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அட்ன்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணோம். த ஃப்ளைட் அரைவ்ஸ் டேஷ் மிட் நைட் ஆன், இன், அட். தி ஆன்சர் இஸ் அட் மிட் நைட். மிட் நைட் அப்படின்றதும் 12 o'clock அதை தான் குறிக்கும். அதனால் இங்கே அட் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணோம். I will meet you dash lunchtime on, in, at. The answer is at lunchtime. Lunchtime அப்படின்றதும் ஒரு பர்டிகுலர் டைம் தான். அப்போ இதுவும் டைம் ரிலேட்டட். ஸோ at அப்படின்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணும். It rains here dash December on, in, at. The answer is in December. ஒரு சென்டென்ஸில் மந்த், இயர் அல்லது ஒரு பீரியடை பற்றி பேசும்போது இன் அப்படின்ற ப்ரொப்போசிஷன் யூஸ் பண்ணும். ஐ பாட் மை கார் டேஷ் 2020 ஆன், இன், அட். தி ஆன்சர் இஸ் இன் 2020. இப்போ தான் சொன்னேன், மந்த் இயருக்கெல்லாம் இன் அப்படின்ற ப்ரொப்போசிஷன் யூஸ் பண்ணும். ஐ வில் கோ டு மை நேட்டிவ் டேஷ் 2 weeks ஆன், இன், அட். தி ஆன்சர் இஸ் இன் 2 weeks. வீக்ஸும் மந்த் இயர் மாதிரி தான், வீக்ஸுக்கும் நம்ம இன் அப்படிங்கிற ப்ரப்போசிஷன் தான் யூஸ் பண்ணோம். மை டாட்டர்ஸ் பர்த்டே இஸ் டேஷ் 16th February. தி ஆப்ஷன்ஸ் ஆர் ஆன், இன், அட். தி ஆன்சர் இஸ் ஆன் 16th February. ஒரு சென்டென்ஸில் டேயோ அல்லது டேட்டோ மென்ஷன் பண்ணியிருந்தால் நம்ம ஆன் அப்படின்ற ப்ரப்போசிஷன் யூஸ் பண்ணோம். மை ஸ்கூல் ரீஓப்பன்ஸ் டேஷ் மண்டே ஆன், இன், அட். தி ஆன்சர் இஸ் ஆன் மண்டே. இப்போ தான் சொன்னேன், ஒரு சென்டென்ஸில் டேயோ அல்லது டேட்டோ மென்ஷன் பண்ணியிருந்தால் நம்ம ஆன் அப்படின்ற ப்ரொப்போசிஷன் யூஸ் பண்ணோம். ஐ வில் கோ டு டெம்பிள் டேஷ் மை பர்த்டே. தி ஆப்ஷன்ஸ் ஆர் ஆன், இன், அட். தி ஆன்சர் இஸ் ஆன் மை பர்த்டே. ஆன் மை பர்த்டே அப்படிங்கிறதும் ஒரு டே தான், அதனால் ஆன் அப்படிங்கிற ப்ரொப்போசிஷன் யூஸ் பண்ணோம். ஐ ரிசைன் மை ஜாப் டேஷ் லாஸ்ட் ஏப்ரல். தி ஆப்ஷன்ஸ் ஆர் இன், ஆன், நோ ப்ரொப்போசிஷன். தி ஆன்சர் இஸ் நோ ப்ரொப்போசிஷன். இங்கே ப்ரொப்போசிஷன் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஐ ரிசைன் மை ஜாப் லாஸ்ட் ஏப்ரல். இங்கே மந்த் வந்திருக்கு, ஆனால் கூட லாஸ்ட் கடந்த ஏப்ரல் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம எந்த ப்ரொப்போசிஷனுமே யூஸ் பண்ணக்கூடாது. வி வில் மீட் டேஷ் திஸ் ஈவினிங் டுடே. தி ஆப்ஷன்ஸ் ஆர் இன், ஆன், நோ ப்ரொப்போசிஷன். தி ஆன்சர் இஸ் நோ ப்ரொப்போசிஷன். we will meet this evening today. இங்கே டுடே அப்படின்னு வந்திருக்கிறதுனால டே வந்திருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. திஸ் ஈவினிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு, அதனால் இங்கே எந்த ப்ரொப்போசிஷனுமே யூஸ் பண்ணக்கூடாது. we will go to cinema dash this noon. the options are in, on, no preposition. the answer is no preposition. we will go to cinema this noon. இங்கே நூன் வந்திருக்கிறதுனால அட் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இங்கே திஸ் அப்படின்ற வேர்டு இருக்கிறனால நம்ம எந்த ப்ரொப்போசிஷனுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ டேஷ் மார்னிங் சின்ஸ், ஃபார், டூரிங். தி ஆன்சர் இஸ் சின்ஸ் மார்னிங். நான் உனக்காக காலையிலேருந்து காத்துக்கிட்டு இருக்கிறேன். சின்ஸ் அப்படின்னா இருந்து அல்லது முதல் அப்படின்ற மீனிங்கில் வரும். ஷி ஹாஸ் பீன் ஸ்டடியிங் டேஷ் 5 hours சின்ஸ், ஃபார், டூரிங். தி ஆன்சர் இஸ் ஃபார் 5 hours. அவள் 5 மணி நேரமாக படிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஃபார் அப்படின்னா ஆக அப்படின்ற மீனிங்கில் வரும். ஐ வில் வெயிட் டேஷ் யூ ஃபினிஷ் த ஒர்க் அன்டில், ஃபார், டூரிங். தி ஆன்சர் இஸ் அன்டில் யூ ஃபினிஷ் த ஒர்க். உன் வேலையை நீ முடிக்கிற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அன்டில் அப்படின்னா அது வரைக்கும் அப்படின்னு மீனிங். She will come dash 7 p.m. from, by, to. The answer is by 7 p.m. அவ 7 மணிக்குள்ளே வருவா.
I am going to work dash the puja holidays. The options are during, by, since. The answer is during the puja holidays. During அப்படின்னா பீரியடை குறிக்கும். இப்போ பூஜா ஹாலிடேஸ் வந்து 2 days அப்படின்னா அந்த 2 daysல நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம். The train leaves dash 3 p.m. on, in, at. டைமை மென்ஷன் பண்ணியிருந்தால் என்ன ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணணும்? at. The right answer is at. The train leaves at 3 p.m. I am planning to go to Shimla dash May. The options are at, in, on. Month வந்தால் என்ன ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணணும்? in. அப்போது the answer is in May. I am planning to go to Shimla in May. I am going to cook biryani dash Sunday at, on, in. டேக்கு முன்னாடி என்ன ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணணும்? on. அப்போது the right answer is on Sunday. I am going to cook biryani on Sunday. இந்த லெசனில் டைம் ரிலேட்டட் ப்ரொபோசிஷன்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் டைம் ரிலேட்டட் ப்ரொபோசிஷன்ஸ் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.